அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம கியூவுக்கிட்ட இருந்து பயந்துடலாம். இங்கே உக்ரைனுடைய தலைநகர் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தாக்கலை நிகழ்த்தியிருக்கு. ஒவ்வொரு தடவையும் உக்ரைன் பயன்படுத்துகிற வார்த்தை தீவிரவாத தாக்குதல், இதுவரை இல்லாத தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இரவு முழுவதும் விடிய தாக்கலை நிகழ்த்தியிருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன? திடீர்னு சீனாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. நேற்று தான் சீனா கிட்ட இருந்து இணக்கமாக போகிறேன் அப்படின்னு கோட்டசாமி சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு இன்றைக்கி என்னன்னு தெரியல, வெறிகுண்ட வேங்கையா மாதிரி சீனாவுக்கு எச்சரிக்கைலாம் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிளவா பயங்கரமான ஒரு பனிப்போர் வந்து விட்டதாக வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் 2 நாளாக எழுதி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா, அதையும் ஒரு வார்த்தை பேசிடலாம் நம்ம. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இன்று உக்ரைனுடைய தலைநகர் கியூவிலிருந்து நிறைய பதிவுகள் வந்தது. பெரிய அளவுக்கான ஒரு பதிவுகள். தலைநகரை மட்டும் அவங்க குறி வைக்கல, தலைநகரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிக்டையும் குறி வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சமி ரீஜியன், ஜாப்ரோசிசியா, டினிப்ரோ, இந்த 3 ரீஜியன்லேயும் பெரிய ஒரு தாக்குதல், எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோசிவ். பட் ஏன் தலைநகர் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் அப்படின்னா, ஒட்டுமொத்த தலைநகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்கர்ஸுக்கு அடியில் போக சொல்லிட்டாங்க. எங்கெல்லாம் பாதுகாப்பான இடங்கள் இருக்கோ அங்கே போக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ரஷ்யா தாக்குதல் முன்கூட்டியே எதிர்பார்த்தாங்க. உக்ரைன் இதற்கு முன்பு பல தடவைலாம் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க, இது மாதிரி இன்று இரவு தாக்கம் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் 1.5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ உக்ரைன் சரி தாக்கல் நடத்த மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. பட் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க நேற்று இரவு. ஏன்னா மாஸ்கோ மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. மாஸ்கோ மீது தாக்கல் நடத்துறது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிடங்குகள் ஒன்றா காலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க இந்தியா கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா பாருங்க, இந்தியா கிட்ட இருந்து 40,000 டன் கேசோலைன் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. மொத்தம் அவங்களுடைய இலக்கு 6 லட்சம் டன் ஒட்டு மொத்தமாக இலக்கு வச்சுருக்காங்க. பெலாரஸ் கிட்டையும் கேட்டிருக்காங்க. எப்படி இருந்த நாடு இப்படி ஆயிடுச்சு. நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், சலுகை விலையெல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. சப்போஸ் இப்போ ஈரான் வார் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா ரஷ்யாவுடைய நிலைமை இன்னும் பரிதாபமாக போயிருக்கும். ஏன்னா அந்த வார் சூழல் முடிஞ்சதுனால கொஞ்சம் கேசோலைன் கிடைக்கிது, அதனால் ஏற்றுமதி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏற்றுமதி பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிறது, அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை ரஷ்யாவுக்கு உணர்த்தி இருக்கிறது உக்ரைன். நிச்சயம் ரஷ்யா பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்துவாங்க அப்படின்னு உக்ரைன் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா கடக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் திக் நிமிடங்களாக இருக்கிற மாதிரி தான் அவங்க தரப்பில் இருந்தாங்க. ஏன்னா புதுசாக அதுவும் நடத்த போகிறாங்க தான் இருந்தாங்க. பட் நேற்று ரஷ்யா நடத்திய தாக்குதலில் கியூ சிட்டியினுடைய மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் மீது சுற்றியும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதில் 30 பேர் பக்கம் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. தொடர்ந்து அதனுடைய இறப்புகள் அதிகமாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஹோட்டல்ஸ் ஒன்று, அந்த ஹோட்டல் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீமியர் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று, அதையும் அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் மற்ற போல்டோவா ரீஜியன், அப்புறம் சார்னோயூ, மற்ற எல்லா ரீஜியனையும் செலக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் 10லிருந்து 20 பீப்புளுக்கு மேலே இன்ஜூர்ட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க கட்டிடங்கள், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி இடங்களை, மருத்துவ வசதிகள், ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி இடத்தங்களை தான் குறி வைத்து அடித்திருக்காங்க. எதிரிகள் அமைதியை விரும்பவில்லை, போரை விரும்புகிறார்கள் என்று இதன் மூலம் தெரிகிறது. ஐரோப்பா தேசமே, அமெரிக்கா தேசமே, இனியும் ஆயுதங்களை உதவி செய்யுங்கள். எதிரிகளுக்கு பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் விட்டது. எதிரிகள் அமைதியை விரும்புகிறார்கள் என்றால் இன்னும் தாக்கல் நிறுத்திவிட்டு நம்மிடம் கேட்டிருப்பார்கள். அவர்கள் கேட்கவில்லை, தாக்குதலை தொடுக்குகிறார்கள், நம்மளும் தாக்குதல் நடத்த வேண்டியதான் அப்படின்னு மனுஷங்க அயர்லாந்து போயிருந்தார். அயர்லாந்தில் அங்கே போய் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாரு. பட் இது மாஸ்கோ மட்டும் இல்லைங்க, அது ஃபுல்லாகவே சமீப காலமாக ஒரு 20 நாட்களாகவே ரஷ்யானுடைய தாக்குதல் இலக்கு என்பது பெரிய அளவுக்கு இருக்குது. அதாவது உக்ரைன் நடத்துகிற தாக்குதலில் நிச்சயமாக தடுமாறிட்டு இருக்காங்க.
அதனால இது எந்த அளவுக்கான இம்பாக்டை கிரியேட் பண்ண போது மறுபடியும் இவங்க எப்படி தாக்கல் நடத்த போறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா மாஸ்கோ மட்டுமே தொடர்ந்து 3 நாளா அடிச்சுட்டு இருந்தாங்க. நேற்று கூட ஒரு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தினாங்க. ஈவன் இவங்க தாக்கல் நடத்துறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு கூட அங்க ரஷ்யாவுடைய வோல்கோ ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வோல்கோ ரீஜியன்ல 800 கிலோமீட்டர் தள்ளி நிசி நோவோகிரட் ஒப்லாஸ்ட் கொஸ்டோவோ பக்கத்துல ஒரு எண்ணெய் கிடங்குகளை அடிச்சாங்க. இப்போ கூட பற்றி எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஸோ அதை இவங்க வந்து அடிச்சுட்டே தாங்கிறாங்க. அவங்க எண்ணெய் கிடங்குகள் எங்க உற்பத்தி நிலையங்கள் எங்கெல்லாம் கேஸ் ஹப் இருக்கோ அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால பதில் தாக்குதல் இன்னி கடுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் உக்ரைன் அடுத்து என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்னும் 2027க்குள்ளார இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா வரல அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ கிரீப்பன் போர் விமானம் 14 15க்கு மேலே கொடுக்குறாங்க. உக்ரைனுக்கு போர் விமானம் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தாக்குதலை அவங்க ஏவிப்படுத்துவாங்க. அது இல்லாமல் அவங்க பிரான்ஸ் கிட்ட போயிட்டு ஸ்கால்ப் மிசைல்ஸ்க்கான ப்ரொடக்ஷனுடைய லைசன்ஸை கேட்குறாங்க உக்ரைன். அந்த லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா பெரிய ரிஸ்காக இருக்கும். ஏற்கனவே ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் 5 அனுப்பணும்னா 3 சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் அடிச்சுட்டே இருக்கோம். நாங்கள் வருஷத்துக்கு 1000க்கு மேலே ப்ரொடக்ஷன்றது அடுத்து 5000 நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே தாக்கல் நடத்த போறோம்ன்றாங்க. வருகின்ற நாட்களில் மிக கடுமையான ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். யார் விட்டு கொடுக்க போறாங்க, யார் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. பட் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் பெண்டிங் இருக்கு. அந்த 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுடைய இலக்குகள் ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை நாங்கள் இலக்குகளை முடிச்சிட்டோம், நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதா என்னோட முக்கிய நோக்கமாக இருக்குன்றாங்க. இன்னைக்கு ஒரு ட்ரோன் வந்து துருக்கி பக்கத்தில், துருக்கியுடைய போர்ட் பக்கத்தில், கோஸ்டல் ஏரியா பக்கத்தில் ஒரு ட்ரோன் ஒரு 5 கிலோ வெடிமருந்துகள் சுமந்து திடீர்னு அட்டாக் பண்ணியிருக்கு. பார்த்தா உக்ரைனுடைய ட்ரோனு. உக்ரைன் வழக்கமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயா நான் வந்து அங்கே தான் அடித்தேன், பட்டு ரஷ்யா வந்து வார்ஃபேர் மூலியமா உங்கள் மேலே அடிக்க வச்சிருக்கிறாங்க, இது காரணம் நாங்கள் இல்லை அவங்க தான் அப்படின்வாங்க. நல்ல வேலை பாருங்க, இது துருக்கி வந்து நேட்டோடைய உறுப்பு நாடுகள் ஏதாவது அடிச்சு எசக்கு புசுக்காய் அப்புறம் நேட்டோ நாடுகள் டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுறது? அது உக்ரைன் அடித்தா மட்டும் டென்ஷன் வராது. நேட்டோ நாடுகளுக்கு என்ன நண்பன் தான், கொத்தனா கூட கத்த மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரஷ்யா அடித்தாதான் பிரச்சனை. அதனால் இது மேற்கொண்டு விசாரணை பண்ணுறாங்க. நீ விசாரணை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்புறம் ஜெர்மனி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமெரிக்கா கிட்ட சும்மா சைலண்ட்டாக இந்த மாதிரி நம்ம பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்கணும் அப்படின்னா நேட்டோ நாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றால் தொடர்ந்து நம்ம அடுத்த யுத்த காலத்துக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா ரஷ்யா எந்த நேரத்தில் தாக்கல் நடத்துவாங்கன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு சில ஆயுதங்கள் எங்கள் மண்ணில் உற்பத்தி செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப நாளாக விருப்பம் தெரிவிச்சுட்டே இருக்கிறோம். பட் இந்த தடவை நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் கேட்குறோம். நாங்கள் டொமோவோஸ்க் மிசைல்ஸ் நாங்கள் பாசிபிள் இருந்தால் ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம். PAC-3 பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னுடைய இன்டர்செப்டர், அதான் இடைமருது தாக்கல் நடத்துது இல்லையா, அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 2த்துக்கான ஒரு டீல் வேணும். தொடர்ந்து வாஷிங்டன் எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா வருங்காலங்களில் நம்ம சிறப்பாக சமாளிக்கலாம். எல்லாம் ஒரு நாடுகளை மட்டும் நம்ப வேண்டியது இருக்குன்றாங்க. டோட்டலாக அவங்க எத்தனை மிசைல்ஸ் கேட்குறாங்க? 2 மிசைல்ஸ் கேட்குறாங்க. ஒன்று வந்து டொமோவோஸ் மிசைல்ஸுக்கான ஒரு ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் லைசன்ஸ் கேட்குறாங்க ஜெர்மனி. இன்னொன்று வந்து PAC-3 பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸோட இன்டர்செப்டர் வந்து கேட்குறாங்க. இது எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா வருகின்ற காலங்களில் எங்களையும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும், உக்ரைனையும் காப்பாற்றின மாதிரி இருக்கும், ரஷ்யாவையும் அடித்த மாதிரி இருக்கும், தேவைப்பட்டால் உங்களுக்கும் ஆயுதங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜெர்மனியோட சந்திப்பில் தான் அவர் அயர்லாந்து போகிறதுக்கு முன்பு ஜெர்மனியோட சந்திப்பை மீட் பண்ணிட்டு தான் போனார். அப்போ வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட திடீர்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார். அப்புறம் ஒரு கேள்வி மனுஷன் வந்து தடமாறிட்டார். அதனால சமாளித்து சொன்னார், உங்களுக்கும் ஜெர்மனிக்கும் பெரிய நட்பு இருக்குன்றீங்க, ஜெர்மனியினுடைய பொருளாதார மண்டலமே நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் தான். அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை முழுமையாக தகர்த்தது யார் அப்படின்னா ஜெர்மனியினுடைய இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்லேருந்து கைது பண்ணது எல்லாமே உக்ரைனுடைய சிட்டிசன். அவர் இதற்கு முன்பு யார் இருந்தார்னா உங்களுடைய இராணுவத்தில் இருந்தார். அப்போ உங்களுடைய துணையோடு தான் ஜெர்மனியினுடைய இதை தாக்கல் நடத்துனீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார் பாரு. மனுஷன் வந்து இங்கிலீஷில் பேசின ஆள், இதுக்கு வந்து நான் இங்கிலீஷில் சொன்னால் பதில் கரெக்டாக இருக்காதுன்னு கழட்டி வச்சுட்டு திடீர்னு அவர் பாஷையில் ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு.
அப்படின்னாவே புரியுது. இதற்கு முன்பு எல்லாம் நீங்க பாட்டுக்கு அப்படி இப்படின்னு இங்கிலீஷ்ல பதில் கொடுத்திருந்தாரு எல்லா பத்திரிகையாளர்களுக்கும். இந்த கேள்வி, நீங்கள் கூட இருந்து குளிப்பெறிக்கிறீர்களா, துரோகம் பண்றீங்களா, நாடகம் ஆடுகிறீர்களா, ஏமாற்றுகிறீர்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டால் மனசு டென்ஷன் ஆயிட்டாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனியினுடைய தலைவர் போரிஸ் பிஸ்டோரிஸ்லாம் அப்படி மூஞ்சே இல்லை அவருக்கு. என்ன இதுக்கு பதில் சொல்ல போகிறோன்னு தெரில. அதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்ல வராங்களான்னு தெரில. ஏன்னா நார்சின் பைப்லைன் வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யா தகர்த்ததுன்ற மாதிரிலாம் கதையை விட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் உக்ரைனுடைய சிட்டிசன் தான் அமெரிக்காவோட துணையோடு அது காலி பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக ஜெர்மனி ரஷ்யாவும் பிரிச்சதில் மிக பங்கு இருக்கிறது யாருன்னா அது உக்ரைனுக்கு தான். பட் அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு தேவை ரஷ்யாவை அழிக்கணுன்றதில் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உக்ரைன் குத்தினா தப்பு இல்லைங்க, அது பிரச்சனை இல்லை. மற்ற நாடுகள் பிரச்சனை தான், குத்தினா தான் பிரச்சனை. ஐரோப்பா நாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்ப அலை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. முன்முந்த மாதிரி இல்லை, யூகே ஓரளவு குறைஞ்சிருச்சு. நேற்று கூட ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் மழைக்கான சூழல் இருந்தது. நார்மலாகவே நம்ம தார் ரோடுக்கும் அங்கேயும் நம்ம கம்பேரிசன் பண்ணால் நம்ம தார் ரோடெலாம் 45 டிகிரி செல்சியஸ்லாம் சர்வசாதாரணமாக தாங்கும், பெருசாக உருகாது. ஏன்னா நம்ம காலகாலமாக வெப்பமண்டலமாக இருக்கிறோம், அதற்கான உற்பத்தியை பண்ணுறோம். பட் அவங்க 40 டிகிரி செல்சியஸ்லேயே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தார் சாலைகள்லாம் லைட்டாக உருக ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் பெரிய ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க. அவங்க இது புதுசாக இருக்கும், அவங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸே பெருசாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களாம் வெள்ளைக்காரங்க, அவங்களாம் அப்படியே அந்த குளிர்படைந்த பிரதேசத்தில் இருந்தவங்க. அதனால் இது கொஞ்சம் தாங்க முடியாமல் தடுமாறினாங்க. பட் இப்போ ஓகே தான், சம்மாட்டு அப்படியே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு, முன்ன மாதிரி இல்லை. பட் இதுக்கப்புறம் வருதான்னு தெரியல. ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் பாசிபிளாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன ஆச்சு? இப்படி எதிரி முதிரிமை ஆயிட்டாங்க. உண்மையா மார்க்கோ ரூபியோ அவர்கள் அரபு நாடுகள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாரு, ஆனால் சவுதிக்கு போவே இல்லை. ஏன் தெரியுங்களா? 2 பேர்த்துக்கு சண்டை, 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் சொல்லிட்டு அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடமோட நோக்கம் என்னென்னா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் கப்பல்களை சேஃபாக கொண்டு போகிறது தான் அந்த ப்ராஜெக்டோட நோக்கம். ஆனால் அதுக்கு சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்காவை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா கோட்டசாமி, நீ என்னன்னாலும் பண்ணு, பட் எங்கள் சாயலில் இருந்து பண்ணாத, போர் விமானங்கள் நிறுத்துறது, தாக்கல் நடத்துறது, இதெல்லாம் பண்ணாத, இதற்கெனவே நிறுத்தின அந்த ஒப்பந்தத்தில் அப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அதனால் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் இப்போ அமெரிக்காவுக்கு கடுமையான கோவம். இங்கே சவுதி அரேபியா ரிஜெக்ட் பண்ணதுனால தான் அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்திலிருந்து வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. சவுதி அரேபியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் அப்படின்னா, G7 ஒரு சில கூட்டத்துக்கு வந்து அவங்க பிரின்ஸ் வந்து மிஸ் பண்ணதுக்கான காரணமும் அதுதானா. இல்லை G7 கூட்டத்துக்கு சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் வந்து போகிறதா இருந்ததான். அப்புறம் அவரும் போல, மார்க்கோ ரூபியோ வந்து பேசல. அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில நிறைய சந்திப்புகள்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே டோட்டலாக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவுக்கான விரிசல் வந்து விட்டது. சவுதி அரேபியா சற்று ஈரானிடம் நெருங்கி பழகுகிறதா அப்படின்ட்டு இன்னொரு கோணத்துலையும் பார்க்குறாங்க. இப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா, ஒரு 2 தடவை ஒரு ஹைலி ட்ராமா ஒன்று போச்சு இல்லை, அதாவது திடீர்னு அமெரிக்கா வந்து ஈரானுடைய நிலைகள் அடிக்கிறது, இவங்க பதிலுக்கு என்ன பண்ணுறது, இவங்க நிலைகள் அடிக்கிறது. இந்த 2 ட்ராமாவிலையும் ஒவ்வொரு வாரத்துக்கும் வெள்ளி சனி ஞாயிறு நடத்தினாங்க. இந்த நடிப்பு அரக்கர்களுடைய தாக்குதலில் என்ன ஆச்சுன்னா, இடையில பாருங்க சவுதி அரேபியா தாக்கல் நடத்தினாங்களா? இல்லை, சவுதி அரேபியா தொடக்கூட இல்லை ஈரான். அங்கே கத்தார் அடித்தாங்க, எங்கேயோ இருக்கிற ஜோர்டனை தான் குறி வச்சு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஜோர்டன் ஒரு 2-3 தடவை அடித்தாங்க. அப்புறம் பக்ரைனை குறி வைச்சாங்க, மீதி எங்கேயுமே அடிக்கல. இப்போ ரீசெண்டாக மீதி அமெரிக்க நிலைகள் பக்ரைன் கத்தார் அடித்தாங்க, ஆனால் சவுதி அரேபியா 2 தடவை தொடரல. காரணம் என்ன? இது மாதிரி அமெரிக்கானுடைய போர் விமானங்கள் நிறுத்தக்கூடாது, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் அடிக்கணும்னா உங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே GCC நாடுகளில் கூட வேண்டான்னு எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஈரான் இந்த இடத்துல மனசு குளிர்ந்திருக்கிறதாம். அந்த மனசு குளிர்ந்திருந்ததுனால இது அமெரிக்காவை தள்ளி வைக்கலாமான்ற கோணத்தில் பார்க்குறாங்களாம். இது பெரிய பாசிட்டிவாக நினைக்கிறாங்க. எல்லாமே நான் ஏற்றுக்கிட்டேன், கடைசியில் ஒன்று மட்டும் தான் ஏற்றுக்கல, அதுதான் கொஞ்சம் மனசு வரல. என்ன அப்படின்னா, அதனால தான் இவங்க வந்து பாகிஸ்தான்கிட்ட நெருங்குறாங்க. அப்படின்னா பாஸ், பாகிஸ்தான் நெருங்கிறதுக்கும் அமெரிக்கா வேண்டான்றதுக்கும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? ஏதாவது ஒரு கனெக்டிங் டாட் இருக்கா? நீங்கள் சீனாவுடைய ஆயுதங்கள் வாங்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா கூட அது ஓகே தான். முந்தா நேற்றுக்கும் நான் நியூஸ் பார்த்தேனே,
சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பெரிய நிறுவனங்கள் இஸ்ரேல் கிட்டலாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களே. ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து உறுதியாக சொல்கிறாங்க, அறுதிட்டு சொல்கிறாங்க அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் இந்த 2 நாடுகளுக்கான ரிஃப்ட் பிளவுகள் இருக்கா அப்படின்றதை பார்த்துடலாம். சமீப காலமாக துருக்கி இஸ்ரேலை கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க. மறுபடியும் நம்ம அந்த ஒட்டோவானுடைய பேரரசை வந்து நம்ம நிறுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை. பழையபடி ஒட்டோவா பேரரசு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் யூதர்களை வந்து அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அங்கிருந்து போனவங்க தான் ஜெர்மனியில மற்ற நாடுகள்லாம் இருந்தவங்க. அந்த மாதிரி மறுபடியும் நம்ம ஒட்டோவானுடைய எம்பரரை வந்து உருவாக்கினா மட்டும்தான் ஜூஸ் மக்களை தனது கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இல்லைன்னா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு வெளிப்படையா பார்லிமெண்ட்லயும் மற்ற இடத்துல சொல்ல உடனே அவங்க இஸ்ரேலுடைய மினிஸ்டர் அஃபீஷியலா என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, துருக்கி அடுத்து எங்களுடைய லிஸ்ட் நீங்க தான், கண்டிப்பா நீங்க ஒட்டோமன் எம்பையரை ரீபில்ட் பண்ண விட மாட்டோம். நீங்க அதுவும் கத்தார், துருக்கி, பாகிஸ்தான் இது 3மே லைட்டா எங்களுக்கு ஒரு லைன்ல இணையறீங்க. இந்த 3 நாடுகளுமே எங்களுக்கான ஒரு மேஜர் த்ரெட்டா நாங்க பாக்குறோம். ரெட் லைன்ல வைக்கிறோம் உங்க 3 நாடுகளுமே. ஏன்னா சமீபத்துல கத்தாருடைய பிஎம் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்துறத கடுமையான ஒரு விமர்சனம் பண்ணாங்க. அதனால துருக்கி மீது எங்களுடைய பார்வை திரும்புகிறது, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு ஒன்று ஷேர் பண்ணாங்க. அதாவது 2023-24 நடந்த சம்பவம் ஒன்று. துருக்கி பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி, அவர் பேர் வந்து அசன் பிஸ்மெட். அசன் பிஸ்மெட் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலை பார்த்து இஸ்ரேல் வில் சஃபர் ஃப்ரம் வார்த் ஆஃப் அல்லாவால் நீங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வராரு. கரெக்டாக மைக்கில் பேசி முடிச்சுட்டு கீழே போறாரு. அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. அது அந்த இடத்துல சொன்ன வார்த்தையும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்திலையும் சொன்னாரு, மறுபடியும் சொல்லி இறந்துட்டாரு. எங்களை பத்தி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்க கடவுள் தண்டனை கொடுத்துருவாரு. அதனால அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் துருக்கி, எப்பவுமே கடவுள் எங்கள் பக்கம்தான். ஒட்டோமன் எம்பையர் வந்து உங்களால் நிறுவவே முடியாது. எங்களை பற்றி பேசினாவே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. அதனால கூடிய விரைவில் துருக்கிக்குள்ள ஏதாவது பண்ண முடியுமான்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா துருக்கி வந்து நேட்டோ நாடுகள் இருக்கு. அப்படி ஏதாவது இஸ்ரேல் எஸ்க புஸ்கா பண்ணால் அது இஸ்ரேலுக்கு எதிராக வந்துடும். அதனால இது பெருசாக சொல்ல முடியும். நேட்டோ நாடுகளிலிருந்து துருக்கியை நீக்கும் வரை துருக்கி அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது என்பது ஒரு கூடுதல் தகவல். இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஹெஸ்புல்லாவுக்கும் அங்கே ஈரானுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய கிரிப்டோ வேலட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மில்லியனுக்கு மேலே இருக்கு. அந்த கிரிப்டோ வேலண்ட்டை முழுமையாக ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய கிரிப்டோ வேலண்ட் மூலியமா எங்கள் ஐஆர்ஜிசி என்ன பண்ணுறாங்க, ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் ஃபண்டு கொடுத்து இவங்க இந்த கிரிப்டோ வேலண்ட்டை வந்து லிக்விடிட்டியாக பண்ணி அதுக்கப்புறம் இவங்க ஆயுதங்கள் வாங்குறது மீதி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பேட்டில் ஃபீல்டில் பெரிய அளவுக்கு அவங்க இது பயன்படுத்துறதுனால இந்த ஒரு தடைன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக தோஹாவில் ஒன்று பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. ஸோ நான் தான் நேற்று நைட்டும் எப்பயும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் முடியும் போதும் ஒரு சில கற்பனை கதைகள்லாம் நிறையா வரும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அடித்து விடுவாங்க. போதாத குறைக்கு சம்மந்தப்பட்ட 2 நாடுகளுமே கதையாக அள்ளி வீசுவாங்க. யாரும் நான் ஈரானையும் சொல்கிறேன், அமெரிக்காவையும் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் கண்டிஷனுக்கு கையெழுத்து போட்டாங்க வெற்றின்னுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபண்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க வெற்றின்னுவாங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் தான் இது முழுமையான தகவல் கிடைக்கும். அதனால் இப்போதைக்கு நான் ஹோல்டு பண்ணுறேன். முடிஞ்சால் நைட்டுக்குள்ளே அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதாக வந்ததுன்னா உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். எல்லாம் அதை தள்ளி வைக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த ஒப்பந்தம்லாம் எங்கே போனாலும் செட் ஆகாது. மறுபடியும் தாக்கல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. அதை பார்க்கலாம். நம்ம கத்தாருடைய எமீர் தான் வந்து அமெரிக்கானுடைய எம்பசி விக்ஸாப் அவர்களையும் குஷ்னர் அவர்களையும் வந்து சந்தித்திருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். நேற்று எமினி ஹவுதிக்கள் அந்த ரெட்சி கடல் பகுதியாக வரும்போது ஒரு 3 போட்டை அனுப்பி ஒரு கப்பலை தாக்கல் நடத்தியிருக்காங்க. உடனே யூகேனுடைய பாதுகாப்புக்காக அந்த கப்பல் சற்று அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எமினிக்கள் இதை கிளைம் பண்ணலை. ரெட்சி கடல் பகுதியிலும் இந்த பிரச்சனை வந்து விடுமான்ற கோணத்திலையும் பார்க்குறாங்க. நேற்று ட்ரம்ப் அவர்கள் நிறைய பேசினார். பட் நமக்கு தேவையான கண்டென்ட் தேவைப்படும் பட்சத்தில் வேற எங்கேயாவது நம்ம பேசிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான். அதில் வந்து பனாமானுடைய கேனல் இருக்கு இல்லையா, அதை வந்து முழுக்க சீனாவுடைய நிறுவனங்கள் தான் கைப்பற்றிருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட
இல்லை அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம், சீனா நிறுவனங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ சீனா நிறுவனம் தான் இருக்கான். முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு போகிறத அமெரிக்கா விரும்பாது, விரும்பவும் மாட்டோம். ஒன்று பனாமாவை எச்சரிக்கிறேன், அவங்கள விட்டு கிளம்புங்க. இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ண வேண்டியதுதான். நீங்கள் பார்த்தீங்கல்ல, கியூபாவை பார்த்துருப்பீங்க, வெனிசுலாவை பார்த்துருப்பீங்க, அண்ணாவோட திறமையை பார்த்தீங்களான்ற மாதிரி தான் மிரட்டுறாரு. இப்போ இதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ 3 பேருமே இணைந்து CUSMAன்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டார். ஏன்னா இது 2 நாடுகளுமே எனக்கு திருப்திகரமாக இல்லை, அவர்களை பழிவாங்க வேண்டிய நேரம் வந்து விட்டதாக சொல்றாரு. அதனால கனடா மீதும் மெக்சிகோ மீதும் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் முடிஞ்சது, இதுக்கப்புறம் நான் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்திட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வேண்டர் லியான் அவர்கள் திடீர்னு அசர்பைஜானை புகழ்ந்து தள்ளுறாங்க. அசர்பைஜான் தான் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ரிலையபிள் அண்டு ட்ரஸ்டபிள் பார்ட்னர்ஸ். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எனர்ஜி மூலியமா ரஷ்யா நம்மளை மிரட்டும் போது அந்த மிரட்டலை வந்து ஆபத் மாந்தவனாக காப்பாற்றியது அசர்பைஜான். பெரிய அளவுக்கு நம்மள குரூட் ஆயில் இருந்து மீது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவங்க வந்து அதையே வச்சு வெப்பனா பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க. யாரு அதை வச்சு மிரட்டி சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த எல்லாத்தையும் வந்து அசர்பைஜான் அவர்கள் தான் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்கிறார். அது இல்லாமல் அசர்பைஜான் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அர்மீனியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும். எப்போ நம்ம 2 பேர்த்துக்குள்ள அக்ரிமெண்ட் ஏற்படுத்தணுமோ, இனி டிரான்சிட் ஆஃப் கூட்ஸ், இதுக்கு முன்பெல்லாம் அர்மீனியா வழியெல்லாம் எந்த கூட்ஸும் போகாது, இப்போ அதை அலோவ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் கிரிட்டிக்கல் ஃபியூல் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு இருக்காங்க. கேசோலைன், டீசல், இது எல்லாமே பெலாரஸ்னே வருது பாருங்க. அர்மீனியா பக்கத்தில் கூடிய அசர்பைஜான் கிட்ட வாங்குறதில்ல, சுற்றி வளைச்சு தான் வாங்கினாங்க. அதுக்கு ஐரோப்பா என்ன சொன்னாங்கன்னா, இத்தனை நாள் உங்களுக்குள்ள அமைதி ஏற்படுத்துறன்ற பேரில் குளிர் காய்ந்து சுகம் கண்டது ரஷ்யா, அவங்கள துரத்தின உடனே இவ்வளோ அமைதியை வந்திருக்கிறது பத்தியா, இதுதான் ஐரோப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ரஷ்யாவுடைய கிளைம்பர் நியூயார்க்கினுடைய எம்பயர் ஸ்டேட் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஏறிட்டாங்க. எந்த வித உபகரணமும் கிடையாது, அதாவது கீழே விழுந்தாங்கன்னா அவுட்டு. ஆனால் அவங்க சர்வசாதாரணமாக ஏறி தனது காதலை வெளிப்படுத்தினாராம். இது பயங்கர பேசு பொருளாக இருந்ததுனால நார்மலாக அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கை வாக்கர் டாக்குமெண்ட்ரியில் இருந்தவங்களாம். இன்னைக்கு நியூயார்க் மேயர் வந்து கைது பண்ணிட்டாங்க. உங்கள் காதலை வெளிப்படுத்துறது இங்கே தான் இருக்காது, எங்கேருந்து வாங்க, அந்த ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்திருக்குன்னு உனக்கு என்ன நெஞ்சலத்து இருக்கும், உங்கள் நாட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க, போய் போட வேண்டியதானே. இங்கே வந்து அந்த அம்மாவுக்கு இதை பூவை கொடுத்துட்ருக்கிறத மேலே ஏறி எந்த ஒரு சேஃப் பாதுகாப்பும் இல்லாமல் வா வந்து ஜெயிலுக்கு போயிட்டா வா அப்படின்னு பிடிச்சி 2 பேர்த்தையும் உள்ளே போட்டிருக்காங்களாம். அதனால் அது ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக வந்து போட்டிருந்தாங்க. ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.